கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்மடு நகர் 7ஆம் யூனிட் பகுதியில் அமைந்துள்ள வீதியானது கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்பட்டது. இதனால் பல்வேறு சிரமங்களை மக்கள் எதிர்நோக்கி வந்தனர். இந்த நிலையில் குறித்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் வீதி புனரமைப்பு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் மோகன் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினர், கண்டாவளி பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வீதியானது 35 மில்லியன் ரூபாய் செலவில் நிரந்தர தார் வீதியாக அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக இடம்பெற்றது. இன்று அப்படி லஞ்சம் வேண்டுபவர்களுக்கு தண்டனை நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலீசார் லஞ்சம் வேண்டுவது உள்ள ஜனாதிபதிக்கே சுத்தமாக்குறாங்களா யோசிச்சு பாருங்க. பொது மன்னிப்பில விடுதலை எடுத்து ஜனாதிபதி தெரியாமையே விடுறாங்க. இன்றைக்கு அவர் தெரிய வந்தோடனே உள்ள நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், திருடுறவர்கள் தொடர்ந்து திருடுகிறார்கள். நாங்களும் திருட வேண்டாம், திருடலாம். நாங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறோம். அதனால் ஒரு நாள் திருடன் பிடிபட்டு தீருவான். திருடினான் அவர் அன்று சிறைச்சாலைக்குள் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரும். கண்டிப்பாக இந்த நாட்டை மாற்றுவதற்காக நாங்கள் புதிய ஒரு பாதையை உருவாக்கியிருக்கிறோம், புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கிறோம். நாங்கள் நினைக்கின்றோம் மக்களிடம் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை மக்களிடமே பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்று பலர் கூறுகிறார்கள், முன்னிய ஆட்சியாளர்களை விமர்சிக்க முடியுமா? இன்று எம்மை பற்றி விமர்சிக்கிறார்கள், எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள். அரசியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக இல்லாமல் போலியான விமர்சனங்களை செய்கிறார்கள். முந்தைய காலம் என்றால் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் விமர்சித்த சாதாரண மக்கள் உள்ளதா? ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு பயம் இல்லாமல் நாங்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எங்கள் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்ய வரவில்லை. ஏனென்றால் யுத்தம் என்பது கொடியது. இன்று உலகத்தில் யுத்தத்தை பார்க்கின்றோம். அதில் பாதிக்கப்படுவது சாதாரண பிள்ளைகள் தான். இனிமேலும் இந்த யுத்தம் ஒன்று இந்த நாட்டுக்கு தேவையில்லை. 8 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை தமிழர்கள் கொண்டிருந்தார்கள். இன்று 6 லட்சமாக குறைந்திருக்கிறது. தமிழர்களின் இருப்பு எங்கே செல்கிறது? அரசியல்வாதிகள் பார் கமிட்டியையும் எடுத்து போட்டு, பெட்ரோல் செட்டையும் எடுத்து போட்டு, தங்களுக்கு அரச காணிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய முடிச்சு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். பலர் நினைக்கிறார்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா உழைக்கலாம். எங்கட அரசாங்கத்தில் அதெல்லாம் சரிப்படுகிறாரு. நம்ப மாட்டீங்க, நாங்கள் எடுக்கிற நிதி கூட எங்களை கட்சி நிதியத்தில் வைப்பிச்சதுதான் நாங்கள் மீளப்படுறோம். அப்படியான ஒரு உருக்கமான கட்டமைப்பை கொண்டதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி. அன்றத்தோழர்களை சொல்லியிருக்க, இந்த நாட்டில் பாரியதொரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஜனாதிபதியில் மாற்றம் ஏற்பட்டு 8 மாதங்களை கடக்கின்றன. பலர் கூறுகிறார்கள், அனுர திசாநாயக்க வந்து என்ன செய்திருக்கிறார்? பலர் கேட்கிறார்கள். இந்த நாட்டை மாற்றி அமைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு ஒரு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதுதான் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக புதிய சகாப்தத்தை உருவாக்கினார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் நாட்டின் ஜனாதிபதியாக ஆகி இன்று 8 மாதங்களை கடக்கின்றன. இந்த 8 மாதங்களில் நாங்கள் பல தேர்தல்களை கண்டிருக்கின்றோம். தேர்தல்கள் என்பது மக்களின் ஜனநாயக உரிமை. இந்த ஜனநாயக உரிமையை முன்னைய ஆட்சியாளர்கள் மறுத்தார்கள்.
பணம் இல்லை எம்மிடம் என்று உள்ளாட்சி சபை தேர்தல்களையே பிற்போட்ட வரலாறு இருக்கிறது. ஆனாலும் இன்று மக்கள் பலர் பார்க்கின்றார்கள், முன்னைய ஆட்சியாளர்கள் செலவழித்த விஷயங்கள் இன்று நாளுக்கு நாள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணத்துக்கு கூட உங்களது வரி பணத்தை எடுத்து வீண் விரயம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டில் பாராளுமன்ற தேர்தலை நடத்தியிருக்கிறோம், உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்தியிருக்கிறோம். நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை முடித்தவுடன் 189 ஆசனங்களை எமது அரசாங்கம் தன்னகத்தே வைத்திருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலேயே தனி கட்சி இவ்வாறான ஆசனத்தை வைத்திருந்ததில்லை. அதே நேரம் வடபகுதியில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொன்ற ஒரு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவ தேசிய மக்கள் சக்தி. அதன் பிறகு நாங்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றியது ஒரு குறுகிய கால பட்ஜெட்டை செய்திருந்தோம். 3 மாதங்கள் நீண்ட கால பட்ஜெட்டை செய்வதற்கு ஒரு திட்ட முன்மொழிவுகளை எமது அரசாங்கம் எடுத்து 4ஆம் மாதம் உங்களுக்கான நிதிகள் 4ஆம் மாதம்தான் பட்ஜெட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டது. அதில் வடமாகாணத்திற்கு கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்காக இந்த வேலை திட்டத்தை 4ஆம் மாதத்தில் இருந்து ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனாலும் உள்ளாட்சி சபை தேர்தல் நடைபெற்றதன் நிமித்தமாக அந்த பட்ஜெட் வந்தது. வீதிகள் அபிவிருத்தி சம்பந்தமாக அந்த காலத்தில் எடுக்க முடியாத காரணத்தால் இன்று நாடு பூராகவும் வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். பலர் கூறுகிறார்கள் இந்த நாடு வங்குரோத் அடைந்திருக்கிறது. இந்த வங்குரோத் அடைந்த நிலையிலிருந்து கூட இந்த வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வீதிகளால் மெயின் ரோட்டால் போய்க்க பாலம் கூட இன்று காசு இல்லாமல் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதை கூட ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வட்டுவாகல் பாலம். வட்டுகாவல் பாலம் என்றால் சோகம் நிறைந்த வலிகளை சுமந்த அந்த பாலத்தை யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக யாரும் அதை கண்டு காணவில்லை. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சி அமைத்து கூறுகிறார்கள், வங்குரோத் அடைந்த நாட்டிலிருந்தே இந்த நிலையிலிருந்தே இன்று அந்த பாலத்திற்கான நிதிகளை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எமது அரசாங்கம். அதுவும் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் நினைக்கின்றோம் வீதிகள் அபிவிருத்தி செய்வதனால் நாடு முன்னேறிவிடும் என்று. ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும், இந்த கிளிநொச்சி மண் என்பது தொழிற்சாலைகளையும் வந்தார வாழ வைத்த பிரதேசம். அந்த பிரதேசத்தில் இருந்த தொழிற்சாலைகள் யாரும் 16 ஆண்டுகளாக கண்டுகொள்ளவில்லை. சக தோழர் சொல்லுகிறாரி, இந்த இந்த பிரதேசத்தின் மக்கள் சொல்ற மதுபான சாலைகள் தான் அதிக அளவு உழைத்திருக்கிறது. ஆனால் இதிலே இருந்த ஆணையரவு உப்பளத்தை தெரியவில்லை. பிறந்த விவசாய தொழிற்சாலையை ஆரம்பிக்க நினைக்கவில்லை. அதற்காக குரல் கொடுக்கவில்லை. இன்று நாங்கள் ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்தவுடன் முதலாக இலங்கையிலேயே அது தொழிற்சாலை ஆணையரவு உப்பளத்தை திறந்த போது பெயரை வைத்து கூட அரசியல் செய்தார்கள். ஆனால் அந்த பெயர் எப்போது வைக்கப்பட்டது என்று சிந்திக்கவில்லை. அது எமது அரசாங்கத்தில் சூட்டப்பட்ட பெயர் இல்லை. விமல் வீரசிங்க இருந்த காலத்தில், முன்னைய அமைச்சர் காலத்தில் அந்த பெயரை மாந்தை சோட்டில் வைத்துவிட்டு அதன் கீழ் இந்த உப்பளத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த பெயரை மாற்றுவதற்கு கூட சிறிது காலம் தேவை. ஒரு பெயரை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிது காலம் ஒன்று தேவை. நாங்கள் அந்த பெயரை மாற்றுவோம் என்று கூட அதே இடத்தில் எமது கடத்தொழில் நீதிவள அமைச்சர் கூறியிருந்த பழைய பெயரை நாங்கள் வைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் அதை வைத்து அரசியல் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த தொழிற்சாலையை இயக்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. நாங்கள் வந்து 6 மாதங்களுக்குள் அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து இன்று உங்கள் கைகளில் தவழக்கூடிய ஆணையரவு உப்பளம் என்ற பெயருடனேயே மக்கள் மத்தியில் இன்று விநியோகிக்கப்படுகிறது. அதே நேரம் பிறந்த ரசாயன ஃபேக்டரி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதுவும் வெகு சீக்கிரமாக நிறைவேறும். ஏனென்றால் இந்த வீதிகள் புனரமைத்து, கிராம வீதிகள் புனரமைத்து இவ்வாறான தொழிற்சாலைகள் வரும்போது
அவர்கள் வேலைக்கு செல்வது கூட இலகுவாக இருக்கும். பட்டமாற்றி செய்வதும் மக்கள் இலகுவாக செல்லக்கூடிய எமக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்று. ஏனென்றால் எங்களது அமைச்சர்கள் இன்று 24 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 21 அமைச்சர்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறோம். அவர்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு வாகனம் இல்லை. நாங்கள் கூறுகிறோம், ஒரு அமைச்சருக்கு முன்னைய காலத்தில் ஒரு நாளைக்கு 3 லட்சத்துக்கு அதிகமான செலவு முடியும். இந்த இடத்தில் பல இராணுவத்தினரும் போலீசாரும் வந்து நின்றிருப்பார்கள். இன்றைக்கு யாரை நிற்கிறாங்களா? மக்கள் தான் நிற்கிறாங்க. இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்று நாங்கள் மக்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், ஒரு நாடு சுமூகமான நிலைக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நடுத்தர மக்கள் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.